கணேசமே நமக. பார்த்தா கண்டிப்பா ஏரியாவது ஒன்ன கொத்திடுன்னு நினைக்கிறேன். எவன் மாட்ட போறாளோ. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி. ஓ அவதான். உன்ற பேரு கஸ்தூரி தானே? ஆமா சாமி. கஸ்தூரி, நீ நினைச்சு வந்த காரியம் நடக்கணும்னா 7 நாள் தவறாம ராத்திரி 7 மணிக்கு என்ன வந்து பாரு. நீ நினைச்சதும் நடக்கும், நான் நினைச்சது அதை விட பிரமாதமா நடக்கும். 6 நாள் சரிங்க சாமி. 7வது நாள் தான் வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வர முடியாது? ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போனோம் சாமி. உலக மார்க்கெட்டுக்கே நான் உன்னை அள்ளிட்டு போறேன், நீ என்னமோ மார்க்கெட்டுக்கு போறாங்கற? போ போ. நான் போயிட்டு வரேன் சாமி. போ போ போ. இன்னைக்கு எல்லாரும் என்ன தரிசனம் பண்ணிட்டீங்க, அதனால இன்னைக்கு போயிட்டு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாங்க. உங்களுக்கு எல்லாம் சிறப்பு பூஜை பண்றேன். என்ன கிளம்பு கிளம்பு எல்லாரும் கிளம்புங்க. கருப்பு போட உட்காருமா. நான் மட்டுமா? விஜயா? ஆமாங்க. நீ தாசில்தார் பொண்டாட்டி தானே? உன்னை மட்டும் ஏன் இருக்க சொன்ன தெரியுமா? உன் உடம்புல பயங்கரமா விஷம் ஏறி இருக்குது. என்ற கண்ணுக்கு நீ நீளமா தெரியல, அதனால இன்னைக்கே உனக்கு ஒரு செருப்பு பூஜை, சிறப்பு பூஜை பண்ணியே ஆகும். நீ நேரா பாத்ரூம் போற, விஷத்தை எல்லாம் இறக்கிட்டு வந்துடுற. சாமி, அட ஒண்ணு இல்லம்மா, பாத்ரூம்ல போய் குளிச்சிட்டு நீல கலர் புடவை அங்க ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கட்டிட்டு வா. பாத்ரூம் எங்க சாமி இருக்கு? நீ இங்க எந்த கதவை திறந்தாலும் அது பாத்ரூம் கதவு தான். போ. சரிங்க. உங்க பார்வை என்ன சங்கடப்படுத்துது சாமி? ஏய் விஜயா, நான் ஒருத்தன் பார்த்ததுக்கே சங்கடப்படுறியே, உலகமே பார்த்துட்டா? என்ன சாமி சொல்றீங்க? உன் நல்லதுக்கு தான் சொல்றான் மணி. அதாவது நீ பாத்ரூம்குள்ள குளிக்கிறதுக்கு போன உடனே ஷவரைத்தான் திறந்த. நீ அதை திறக்கிறதுக்கு முன்னாடி ஷவருக்கு மேல இருந்த கேமராவை நான் திறந்துட்டேன். என் ரூம்ல இருந்தே உன்னோட குளியல, அந்த நிர்வாண குளியல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். என்ன பாவிகளா? இந்த பாரு, உன்னுடைய நிர்வாணம் எனக்கு வருமானம். நிவாரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டுக்காரர் தாசில்தாராச்சே, ஊர் ஜனத்தையெல்லாம் ஏமாத்தி நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கானே. அதனால 5 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து சைலண்டா எங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீ தப்பிச்ச. இல்ல நாளைக்கே அதை இன்டர்நெட்ல போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி? கடவுளே இன்டர்நெட்ல பாப்பாரு. அது வரைக்கும் நான் உசுரோட இருக்க மாட்டேன்டா. அப்பவே என் புருஷன் சொன்னாரு, சாமியார் கிட்ட எல்லாம் போகாத, சாமி மட்டும் நம்புன்னு. சாமியார் எல்லாம் வேற ஆசாமி தான்னு சொன்னாரு. நான் கேக்கல. இதுக்கப்புறம் என் புருஷன் முகத்துல எப்படி நான் முழிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ தெய்வமே, இவங்களை எரிச்சு கொல்ல மாட்டியா? அம்மணி விஜயா, உனக்கு தெரியல, சாமிய நாங்க பாத்துக்கிறோம். எங்க மாற சாமியார்களை நீங்க பாத்துக்கணும். அப்பதான் டீலிங் கரெக்டா இருக்கு. என்ன அழுகாத அழுகாத. பணம் 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 5 லட்சம். போ போ போ, எடுத்துட்டு வா போ. விஜயா எங்க போயிருப்பா? பெட்ரூம்லயும் இல்ல. ஏ விஜயா, என்ன பண்ற நீ? விஜயா சொன்னா கேளு. ஏய் விஜயா, நான் சொல்றத கேளு. விஜயா, என்னமாச்சு? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏமா அப்படி செஞ்ச? ஏய், நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, இப்படியே அழுதுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? சரி சரி சரி, அழாதம்மா 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 அழாத அழாத அழாத. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எவ்வளவு சொல்லியே கேட்காம. அழாதம்மா அழாதம்மா, நான் சொல்றத கேளுமா. இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. அழாதம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. உங்களுக்கு தெரியாம அந்த சாமியாரை பார்க்க போயிருந்தேன்.
ஏய், என்ன தைரியம் உனக்கு? என்னடி பாக்குற? நீ தூக்கு மாட்டினதுல தப்பே இல்லடி. கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லியிருந்தாலும் அதை எங்கடி நினைச்சு பாக்குறீங்க? கண்ட கண்ட கம்நாட்டிங்க கால்ல விழுந்து கற்ப பறி கொடுத்துட்டு வரீங்க. புல்ல அடிச்சாலும் நான் தாண்டி உனக்கு புருஷன். புல்ல கஞ்சா அடிச்சிட்டு அவனுங்க மயங்குறானுங்களோ இல்லையோ, உங்கள மாதிரி பெண்களோட மனச மாத்தி மிஸ்யூஸ் பண்றதாண்டி நடக்குது. டிவிலையும் நியூஸ் பேப்பர்கள்லயும் எத்தனையோ சாமியார்களை போலின்னு சொல்றாங்க. அத பார்த்து நீங்க எல்லாம் திருந்தலையடி. உங்கள மாதிரி புருஷங்க பேச்ச கேட்காத பொம்பளைங்களாலதான் சுனாமி, பூகம்பம்னு எல்லா பேரழிவும் வருது. பாரு, முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா போ. சரிங்க. இவ்வளவு மாதிரி பொம்பளைங்களால எந்த ஒரு ஆம்பளையும் நிச்சயமா நிம்மதியா வாழவே முடியாது. இனிமேல் சாமி தவிர எந்த ஒரு சாமியாரையும் தேடி போக மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அவன் கேட்ட 5 லட்சம் ரூபாயை கொடுத்துடலாங்க. 5 லட்சமா? என்ன அநியாயம்! நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் கேட்கிற பணத்தை என்னால கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தரா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க தம்பிங்களா. நீராஜ் இருக்காங்களா? அம்மா பூஜையில இருக்கிறாங்க. நாங்க வந்துருக்கோம்னு சொல்லுங்க. எல்லோரும் எழுந்து தியான மையத்திற்கு செல்லுங்கள். சரியா? ஐயோ, ஏய் எட்ரி. காலமுக்கு. ஏய், தீர்த்தெல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா? எப்படி மாட்டுவாளோ. நீ நல்லா அமைக்க தொலையம்மா. அந்த பொண்ணுக்காக பணம் கொடுத்தால அவன் வந்திருக்காமா. வர சொல்லு. சரிம்மா. இவன் கிட்ட பணம் வாங்கினாலும் வாங்கணும், அவதான் வேணுங்கிறான். என்ன பண்றது? நீங்க ஆசீர்வாதம் பண்ணா எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் கொடு. சரி. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இது வெறும் துளசி தீர்த்தமே. அனைவரும் பருகுங்கள். இருடி, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்கிட்டயே நடிக்கிறியா? இப்போது அனைவரும் யோக நிலைக்கு செல்லுவோம். எழுந்து நில்லுங்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னும் ஒரு ஆண் நிற்கவும். என்ன எலி பிடிச்சிட்டு இருக்கியா? மயிலே மயிலேனா இறகு போடாது, புடுங்கணும். தூக்கிட்டு போடாவல. ஏய், தூக்கிட்டு ரூமுக்கு போடா. நில்லுப்பா தம்பி, நில்லுப்பா. நில்லுப்பா, இருப்பா. ஏய், என் தங்கச்சிங்க
சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாமா, மன்னிச்சிருங்க. சொல்லுமா, என் தங்கச்சி எங்க இருக்கா சொல்லு. அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? உன் தங்கச்சியை எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? உன் ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லி தான் கிளம்புனா. அதுக்கப்புறமா தான் அவளை காணும். அவளை காணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, இல்லனா பேப்பர்ல காணவில்லைன்னு விளம்பரம் கொடு. அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? இத பார், இந்த ஆசிரமத்துக்கு தினமும் 100கணக்கான பொண்ணுங்க வராங்க. அதுல உன் தங்கச்சி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் தங்கச்சி வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் பார்க்காத மனுஷனா, நான் பார்க்காத மிருகமா? என்ன சத்திய காணோம்? இன்னும் உயிரோட இருக்காளா? உனக்கு வேணும்டி, உடம்பு பிடிச்சல. ஏய், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. விட்டுடுறேம்மா, விட்டுடுறேன். இன்னும் 1 வாரமோ 10 நாளோ, அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன். நீங்க நல்ல சாமியாருன்னு நினைச்சு தானே என் விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். ஆமா, ஆனா நான் சொல்றபடி நீ கேட்கலையே. கேட்டிருந்தா உனக்கு எந்த குறையுமே இருந்திருக்காதே. முரண்டு பிடிச்சல, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். ப்ளீஸ் நீங்க முன்னேறணும்ன்றதுக்காக என் வாழ்க்கையை பழகிடாதீங்க. விட்ரி, உனக்கு எங்கடி வாழ்க்கை? ப்ளீஸ் விட்ரி, ப்ளீஸ் உன்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. கொன்னுடுவேன். ஹலோ, இன்ஸ்பெக்டருங்களா? ஆமா, யார்மா நீ? என்ன விஷயம்? சார், நான் துர்கா. துர்காவா? சொல்லுமா, என்னாச்சு? சார், வீரநந்தி ஆசிரமத்துல விபச்சாரம் நடக்குது சார். காலேஜ் பசங்கள ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. என்னம்மா சொல்ற? உண்மையாவா? எவ்வளவு பெரிய ஆசிரமம். கேட்டியா? இங்க ஒருத்தர் நிக்கிறா பாரு. எஸ் சார். ஏய், ஓடா நில்லு. ஏய், எங்க வர்ற? நில்லு. ஏய், இங்க ஒருத்தர் வரா பாரு. அவ பாட்ட பாத்தியா? கேட்டியா? அவளை இப்படி. எஸ் சார். கான்ஸ்டபிள் ஐயா. இதெல்லாம் செக் பண்ணுங்க. சரிங்க. ஒன்னும் கூட விடாம எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. சரிங்க.